இலங்கையை பார்ப்போமா? ஒரே நாளில் கடலுக்குள்ள அழிந்த ஒரு கிராமத்தை நோக்கி தான் பயணம் செய்ய போகிறோம். வெளியே ராமேஸ்வரத்தை பார்க்க எங்கள்கிட்ட இடம் மாதிரி தான் கிடையாது. ஓகே, முத்திருந்த சிப்பி இது எப்படி இருக்குண்டு வந்தது மட்டன்னு தண்ணி வந்துச்சு, வீடு வாசலாம் போயிருச்சு. எங்கே போறீங்கன்னு சொல்லி கேட்டு செக் பண்ணி தான் விட்டவங்க. அது ஒரு விஷயம். அது ஏன் இந்த இடத்துக்கு மட்டும் அப்படி சொல்லி தெரியல. வித்தியாசமா இருக்குது பாருங்க எல்லாம். அதே மாதிரி 1 கிலோமீட்டர் கடலுக்கு உள்ள இருக்கான். கன்னட தெரியுமா ஸ்ரீலங்கா? தெரியுது பாருங்க, மணல் தட்டி அழிஞ்சு போன கிராமம் மீண்டும் உருவாகுது. இது 1050 ரூபான. 1050. மன்னார் மலைக்குடான்னு சொல்லி ஒரு போட்டுமே போட்டு கிடக்கு. மன்னார்ன்றது இலங்கை. பெரிய ஒரு கவலையாக போயிட்டுது. இவ்வளவு ஆசை கனவோட வந்த நான் எல்லாமே சுக்குநூறு உடஞ்சிட்டு. தேவாலயம் உண்டு விட்டு முழுதா மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்குது பாருங்க. பாருங்க, இதுல ரெண்டு பார்த்தா ஸ்ரீலங்கா தெரியுமா? அதுவும் கண்ணால் சும்மாவே பார்க்கலாமா? உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் நிற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். இலங்கைக்கு போகிறோம். ஏன்னா இலங்கை போகிறோம்னு சொல்லி யோசிக்கிறேன். இலங்கைக்கு அண்மையில் போகிறோம், அதாவது தனுஷ்கோடி போகிறோம். ஆசையாக இருக்குது. என்னென்னு சொன்னால் இலங்கைக்கு குறிப்பாக தலைமன்னார் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் தனுஷ்கோடி. தனுஷ்கோடியிலேருந்து பைனோகுலர் மூலம் இலங்கையும் பார்க்கலாம்னு சொன்னீங்கன்னா வந்த வகையில் இப்போ நாங்கள் அங்கே போய் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, போகிற பாதைகள் என்ன மாதிரி இருக்குது, என்னென்ன சுற்றுலாடங்கள் இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்களை பாய்ந்து கொள்கிறேன். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மற்றது நாங்கள் நேற்று இரவு தான் ராமேஸ்வரம் வந்து நாங்கள் உண்மையிலேயே இன்னொரு விஷயம் என்ன சொன்னால், இந்த ராமேஸ்வரத்தில் ரூம் எடுக்கிறது. நாங்கள் வந்தது வெள்ளிக்கிழமை, வெள்ளி சனி ஞாயிறு லீவு நாண்டபடியால் இந்த ரூம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா சரியான கஷ்டமாக போயிட்டு. என்ன சொன்னால் எல்லா ரூமே ஃபுல். நாங்கள் புக் பண்ணிட்டு வந்துருக்கலாம் தான். நாங்கள் எப்போ வரோம் என்ன மாதிரி வரோம்னு சொல்லி தெரியல. திடீர் பிளான்லாம் வந்து நாங்கள் அப்படியும் இருக்குமென்னு சொல்லிவிட்டு வந்து நாங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் கிடச்சிது. மற்றது வார வழிகளிலே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் நின்று ரூம் வேணுமான்னு சொல்லி கேட்பினோம். அவர்கிட்ட கதைச்சு இந்த விலைகளை கேட்டு கதைச்சு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் எப்படி ஒரு ரேட் சொல்லுவாங்க, அதில் வந்து குறைச்சி கேட்டு பாருங்க. அது உண்மையாக ஹோட்டல்காரராக நிற்கணும் அதில் வந்து ரோட்டுகளில். இருந்தாலுமே விலைகளை கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளுங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். இல்லாட்டி நான் புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நல்ல. ஆனால் சில சின்ன ஹோட்டல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் booking.comல இருக்காது. அதால் வந்து நீங்கள் சிலது நேரடி தான் வரணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் booking.comல பார்த்து பெரிய ஹோட்டலாக புக் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் புக் பண்ணிட்டு போனால். நாங்கள் எடுத்தது பார்த்தா டென்ட் ரூம் எடுத்தாங்க. டென்ட் டபுள் ரூம் வந்து 2000 ரூபாய்க்கு எடுத்துனாங்க. ஒரு ரூம் வந்து 1000 ரூபாய் எடுத்துனாங்க. உங்களுக்கு முதல்ல சொல்லிக்கொள்கிறேன். இப்போயே தொடங்கிட்டேன் நாட்கள் வரத்துக்கு. ஃபுல்லாக எல்லா ரூமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொண்ணுக்கு பஸ்ஸுகள் காருகள்னு சொல்லி இங்கே வேறு ரூம். மற்றது இந்த குளியலறையும் தனித்தனியாக இருக்குது. இப்போ நீங்கள் இரவோட வாரீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வாஷ் ரூம், குளியலறை அதுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தனித்தனியாகவும் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அதில் நீங்கள் கட்டணம் செலுத்தி பயன்படுத்தி கொள்ளலாம். மற்றது இன்னொரு விஷயம்னு சொல்லணும், நான் உண்மையிலேயே இந்தியாவுக்கு வந்த பிறகு சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் போய் திருச்சி போய் அப்படியே மதுரை வந்து ராமேஸ்வரம் வந்து நான் மதுரை வர மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் போலீஸ் செக் பண்ணல, மற்ற போலீஸ் மறைச்ச ஒன்றும் கேட்கல. ஆனால் ராமேஸ்வரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் மறைச்சு எங்கேருந்து வாரீங்கள், எங்கே போகிறீங்கன்னு சொல்லிலாம் கேட்டு செக் பண்ணலாம் கேட்டு தான் விட்டவங்க. அது ஒரு விஷயம். அது ஏன் இந்த இடத்துக்கு மட்டும் அப்படி சொல்லி தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இங்கே போலீஸுக்கு முன்னாடி ஃபோன் வச்சுட்டு போகிறாங்க. இல்லை முன்னே கோபுரம் மாதிரி தெரியுது. அது என்னன்னா அது டவரா அப்படி இருக்கு? லைட் ஹவுஸ். இங்கே அந்த வீடுகளில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பாருங்க கோலம் எல்லாமே போட்டிருக்கீங்கன்னா இது ஒரு சில இடங்கள்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நான் சென்னையிலையும் பார்த்துனான், காஞ்சிபுரத்துலையும் பார்த்துனான், மதுரையில் குறைவு மாதிரி இருந்துச்சு. ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வீடுகளுக்கு முன்னாலேயுமே கோலங்கள்லாம் போட்டு தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு நல்லா இருக்கு. மாரி சின்ன வீடுகளான எங்களான இது என்னண்ணா இது மண்டபமா கோவிலா? மண்டபம் முன்னுக்கு பாருங்க மஹால் சிவன் சிலையெல்லாம் வச்சு. ஓகே சரி, அப்படியே வந்து நாங்கள் விடிய சாப்பாடை சாப்பிட்டு போவோம். என்ன சொன்ன தனுஷ்கோடி போயிட்டாங்க, அதில் ஃபுல்லாக சுத்தலை அன்றைக்குமே. அதால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டு போவோம். இப்போ நாங்கள் இந்த கடையில் அப்புறம் மொழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்வீட் ஐட்டங்கள் இருக்குது. உள்ளுக்க பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் உள்ளே போவோம். ஓகே, நாங்கள் வந்து பூரியோட பண்ணாங்க 2 பூரி, இந்தியாவில் சட்னி அதில் எல்லாமே இருக்குது, சாப்பிடுவோம். பட் இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போ இதில் ராமாயண தீமில் இருக்குது பாருங்கள். ஹனுமான் தான் மேலே பாருங்கள். அப்படியே ராமாயண தீமில் அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. நல்லா இருக்குது ரெஸ்டாரண்ட், சாப்பாடுமே நல்லா இருக்குது. சரி, அப்படியே நாங்கள் வெளிக்கிடுவோம்.
முன்னுக்கு பாருங்க இங்கேயும் வந்து ஒரு திருமணம் நடக்குது பாருங்க. இங்கே மேலதாளங்களோட நடக்குது பாருங்க. ஒவ்வொரு இடங்களுக்குமே வித்தியாசப்படுது. நாங்கள் சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா இங்கே ஹோட்டல் அக்ஷயம் ராமேஸ்வரம் சொல்லி இங்கே நல்லா இருந்தது சாப்பாடு. ஃபுல்லாக டூரிஸ்ட் தானே. அதான் எவ்வளோ பேர் என்ன வராங்க. என்ன அவங்க இந்த ராமரை கும்பிட்றது கூட அதுக்காகத்தான் போல. ராமேஸ்வரத்தை பார்க்க எங்கள்கிட்ட இடம் மாதிரி தான் கிடையாது பாருங்க. அந்த வேப்ப மரங்கள் அதே ஃபீல்டில் அந்த வாகனங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. வீடு கண்ட அமைப்பு அதை தவிர எங்கள்கிட்ட இடத்துல கிளைமேட் மாதிரி தான், யாழ்ப்பாணத்தை கிளைமேட் மாதிரி தான் இருக்குது பாருங்க. இந்த மரங்கள் அதுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒத்து போகுது. முன்னுக்கு பாருங்க நல்லா இருக்கு. அப்பா இந்த மரங்கள் எல்லாம் மூடி நல்லா இருக்கு இந்த ரோட்டை பார்க்கவே பாருங்க. மற்றது இது தனுஷ்கோடி போகிறதுக்குரிய டிக்கெட் இல்லை, சுற்றுச்சூழல் கட்டண ரசீட். அதாவது நாங்கள் அங்கே குப்பையில் போட்டு வருவோம் இதுன்றோம், அதை சுத்தம் செய்கிறதுக்காண்டி எடுக்கிறோம்னு சொல்லி நினைக்கிறேன். தெரியாது, தெரிஞ்சால் கொமெண்ட்ஸை சொல்லுங்கள். 20 ரூபா அடுத்தவே இந்தியா காசு. அப்படி தானே என்ன பிளாஸ்டிக் சோதனை சாவடினா அது கிடக்கு தமிழ்நாடு அரசுன்னு சொல்லி வனத்துறைன்னு சொல்லி எல்லாம் இருக்குது. அன்றைக்கு மக்கள் அங்கே போய் அதை சேதப்படுத்துறதால என்ன சொல்ல பிளாஸ்டிக் எறிஞ்சிட்டு போவாங்க, சாப்பிட்டு குப்பையில் எறிஞ்சிட்டு போவாங்க. அதை சுத்தம் செய்கிறதுக்காண்டி ஒரு கட்டணமாக இருக்குமான்னு சொல்லி நினைக்கிறேன். தெரிஞ்சால் கொமெண்ட்ஸை சொல்லுங்கள். முன்னு போகிற காரை பாருங்க நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து ஃபன் பண்ணி கொண்டு போயிடும். ஃபன் மண் வந்து அப்படியே காற்று கொண்டு ரோட்லேயே வந்து தங்குது தானே. உண்மையிலே இந்த தனுஷ்கோடின்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் கிட்ட இருக்கக்கூடிய இடம். அதாவது தனுஷ்கோடியிலேருந்து குறிப்பாக தலைமன்னார் அண்மையில் இருக்குது. அதுக்கு நடுவுக்கெல்லாம் ராமர் பாலம் எல்லாமே இருக்குது. ராமர் பாலம் இங்கே போய் பார்க்குறதுக்கு அனுமதி இல்லை. நாங்கள் இருந்தாலுமே தனுஷ்கோடியில் அந்த அரிச்சல் முனைன்னு சொல்கிற இடம் மட்டும் நாங்கள் போகலாம். அங்கே போய் காட்டிக்கொள்றேன்னு பாருங்கள். உண்மையில் எனக்கு ஆர்வமாக இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கேன். நீங்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் 3 வருஷத்துக்கு முதல் நினைக்கிறேன். ஆனால் இப்போ ஒரு வித அனுபவமாக இருக்குது. சரி அங்கே போவோம். போனால் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய சிக்னல், அதாவது அந்த டவர் இருக்குது தானே, அந்த கிட்ட போகவே அந்த டவரில் வந்து நாங்கள் இலங்கை டவரில் கனெக்ட் ஆகிட்டோம்னு சொல்லி ஒரு மெசேஜும் வேறும்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வேறுதான்னு சொல்லி அதையும் பார்த்து சொல்கிறேன். மற்றது போகக்கூடிய பாதையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் உணவுகள், அதாவது அந்த வீதியோரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா கடல் உணவுகள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு கொடுக்கணும். இந்த மீன் பொரியல், இந்த நாங்கள் சென்னை வீடியோ போட்டு வந்தானே மீன் உடனே மசாலெல்லாம் போட்டு பொரிச்சு கொடுக்கணும். அதே மாதிரி இங்கேயுமே அந்த விஷயங்கள் இருக்குது. இப்போ போகிற பாதையிலே பார்த்தீங்கன்னா ஒரு இடம் உண்டு. ஒரு கடலுக்குள்ளே ஒரு பயங்கர காத்திரி கடலுக்குள்ளே வந்து அந்த படகுகள் போகிறதுக்காண்டி நாங்கள் இந்த இறங்கு துறை அமைப்போம் தானே, அதே மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. காட்டுறேன்னு பாருங்கள். இங்கெல்லாம் வந்து இந்த கடல் சார்ந்த அலங்கார பொருட்கள் எல்லாம் விற்பனை செய்யணும் பாருங்கள். சிப்பிகள் அதுகள் சொல்லி வர இதுக்கெல்லாம் விற்பனை செய்யணும். இங்கால பயங்கர காத்தடிக்குது பாருங்க. இந்த ஆமாம் அங்கே தெரியுது பாருங்க தனுஷ்கோடி. இந்த இல்லை ஒரு சவரோட தெரியுது. அந்த அங்கே அனுப்பி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். அதில் இல்லாமல் பயங்கரமாக அடிக்குது. இதுக்கு ரங்கினா அவ்வளோத்துக்கு ஆபத்து. வார மக்கள் ரங்கத்தைன்னு சொல்லி அது அறிவித்தல் பிள்ளையுமே போட்டுக்கிறாங்க. இங்கே பாருங்க அப்பா அதில் அடித்து அப்படியே தண்ணி ஏற்றுது. இந்த பாருங்க வேறு ஆக்கிரமே ரெண்டு பார்த்து கொண்டிருக்கணும். இங்கேருந்து வலிக்கிட்டு ஒரே நாளில் கடலுக்குள்ள அழிந்த ஒரு கிராமத்தை நோக்கி தான் பயணம் செய்ய போகிறோம். உண்மையிலேயே இது ஒரு மீனவ கிராமமாக இருந்தது. எவ்வளோ குடும்பங்கள் வசித்து கொண்டு இருந்தது. ஒரே இரவில் அடித்த ஒரு புயலால் அந்த கிராமமே இப்போ இல்லை. அந்த கிராமத்தை தான் பயணம் செய்ய போகிறோம். அதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனுஷ்கோடி. இந்த தனுஷ்கோடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே மீனவ மக்கள் வசித்து கொண்டு வந்திருந்தவர். 1964ஆம் ஆண்டு ஒரு புயல், அந்த பாரிய புயலால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவாக அந்த கிராமமே தண்ணீருக்கு மூழ்கிட்டுது. மூழ்கினா பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த கிராமத்தில் எவருமே இல்லை. இப்போ நாங்கள் அங்கே போனோம்னு சொன்னால் ஒரு சில அடையாள சின்னங்கள், குறிப்பாக அந்த கிராமம் இருந்ததுக்கான அந்த ஒரு சில அடையாளங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இதில் பாருங்கள் சிப்பி ஓடு எந்த பெரிய சைஸாக இருக்குது பாருங்கள். இப்படி சிப்பியெல்லாம் கண்டதே இல்லை. இது உண்மையான சிப்பியா அண்ணா? இது உண்மையான சிப்பியோடா? முத்தா? ஓகே, முத்து இருந்த சிப்பி இது நாங்கள் எப்படி இருக்கண்டு முத்தை எடுத்துகிட்டு வாங்க. இப்போ சிப்பி ஓடா? ஓகே இங்கே பாருங்க
ஆமை எல்லாமே கண்ணாடியில் இருக்குது. கண்ணாடி ஆமை எல்லாமே நல்லா இருக்குது. நிறைய வித்தியாசமான கிஃப்ட்டுகள் எல்லாமே இருக்குது. தனுஷ்கோடி பச்சை புட்டி என்ன எப்படி மூடி இருக்கு பாருங்க. அது இது இப்போ அமைச்சிருக்கீங்கன்னா அதான் அது எல்லாமே மண்ணுக்கு அப்படி மூடிக்கொண்டு போகுதுதானே. வரைய கதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல மன்னார் வளைகுடான்னு சொல்லி ஒரு போட்டுமே போட கிடக்கு. மன்னார்ன்றது இலங்கை, ஆனால் இங்கே தனுஷ்கோடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னார் வளைகுடான்னு சொல்லி இருக்குது. அது ஏன் சொல்லி தெரிஞ்சால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாருங்கள் போகிற பாதை ஃபுல்லாகவே 2 சைட்டுமே நிறைய உணவகங்கள் இருக்குது. பாருங்க இங்கே ஃப்ரெஷ்ஷாக வந்தவங்க இறால், இந்த சீ ஃபுட்டுகள் இறால், நண்டு, மீன் அதுன்னு சொல்லி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு மசாலா எல்லாம் போட்டு பொரிச்சு அந்த மீல்ஸ் மாதிரி எல்லாமே சாப்பிட்டு கொள்ளலாம். பாருங்களேன் எவ்வளோ மக்கள் நிற்கிறீங்க. சோடா தண்ணி பொத்தல் வேண்டேன்னு தண்ணி பொத்தல் வரதுக்கு கூட வேணும்னு சொன்னால் இங்கே வந்து கடைகள் குறைவு, ஒரு சில கடைகள்லாம் இருக்கு. பாருங்க. ஓகே, இப்போ நாங்கள் அரிச்சல் முனை தனுஷ்கோடிக்கு வந்துட்டோம். இங்கே இப்போ கோயிலில் கட்டி கொண்டிருக்கணுமே நான் முன்னுக்கு நம்ம பாருங்க. இங்காலே நிறைய உணவகங்கள் இருக்கு. கோவில் கட்டாங்கன்னா ஆட்கள் கூடி வரப்போறாங்கன்னு அர்த்தம். ஓகே, அழிஞ்சு போன கிராமம் மீண்டும் உருவாகுது தானே. நல்ல விஷயம் உண்மையிலே. ஆனால் அவருக்கு பாதிப்பு இல்லாமல் வந்தா ஓகேண்ணே. இங்கே பெரிய ஒரு லைட் ஹவுஸ். இதுதான் இலங்கையிலேருந்து பார்த்தா கடல் தெளிவாக இருந்தால் கடலுக்கு கொஞ்சம் தூரம் வந்தால் தெரியுமான்னு சொல்கிறேன். இந்த லைட் ஹவுஸ் இதுதான். இதான் பாருங்க. ஆனால் அந்த காற்றுக்கு அந்த மண்ணை அரைச்சி கொண்டு தான் போகுதானே அப்படியே. இங்கே ரோட்டுகளில் கூட மண்ணுகள் வந்து சேர்ந்துருக்குண்டு. இங்கே பாருங்க அப்படியே கடலுக்குள்ள மீன் பிடிச்சிட்டு வரீங்க பாருங்க. அண்ணா வணக்கம். உங்களோட பெயர்? உமையண்ணன். ஓகே, இங்கே தனுஷ்கோடி தானே? தனுஷ்கோடி தான். ஓகே, இந்த இது ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆரம்ப காலத்தில் நல்லா தான் இருந்திருக்கு. தனுஷ்கோடி வந்து பெரிய சிட்டியாம். நாங்கள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அது 64 உள்ள 64 என்ன 1964. ஓகே, இப்போ என்ன மாதிரி இருக்குது தனுஷ்கோடி? இப்போ கொஞ்சம் டெவலப் தான் இருக்கு. மக்கள் வசிக்கிறாங்களா இங்கே? இப்போ ரோடு போட்டது நாட்டி நல்லா இருக்கு. மக்கள் இங்கே வசிக்கிறீங்க? வசிக்கிறோம். ஓகே, இங்கே பிரதானமாக வந்து மீன் பிடி தானே என்ன? மீன் பிடி தான் எல்லாருமே. ஓகே ஓகே. இதில் வந்து ராமர் பாலம் இருக்குன்னு சொல்லுவாங்க தானே என்ன? ராமர் பாலம் இந்த திட்டா இருக்குல்ல, அதான் ராமர் பாலம். அவங்கள? ஆமாம், அங்கே. ஓகே, இந்த படகு வந்து பழைய படகு, அந்த புயலோட அடிச்சு? இது வந்து பழைய படகு. புயலோட அடிச்சதா? புயலோட அடிச்சது. பார்க்கலாமா அது? பார்க்கலாம். ஓகே, இந்த பாருங்க இதுதான் 1964ஆம் ஆண்டு புயல் நடக்க அடிச்சுக்கணும் அந்த படகு தான். பாருங்க சொல்லுங்க. பாருங்க இந்த தனுஷ்கோடி கிராமமே நீரில் மூழ்கினு சொல்கிறவே இல்லானே. அந்த மூழ்கின இடம் எதுன்னா அவங்காலையா? இது வந்து அரிச்சல் முனை, அது வந்து தனுஷ்கோடி. அங்கான நீரில் மூழ்கி இருக்கு. ஆமாம், அதில் தான் நீரில் மூழ்கி பழைய கட்டடம் இதுக்கு பூரா அழிஞ்சிருச்சு. இப்போ எதுவுமே இல்லையா? இப்போ அது இல்லை, கட்டடம் பழைய உடஞ்ச கட்டடங்கள் மட்டும் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் அந்த மாதிரி, அது போஸ்ட் ஆஃபீஸு அதில் பார்க்கலாம். அது பார்க்கலாம். மற்ற இடங்கள் ஒன்றுமே இல்லை, எல்லாமே உடஞ்சிருச்சு. அதே மாதிரி 1 கிலோமீட்டர் கடலுக்கு உள்ளே இருக்கான். என்ன இருக்கு? ஊர் இருக்கான். தாண்டி இருக்கு, வந்துருச்சு. தண்ணிக்கு தாண்டி தண்ணிக்குள்ளே இருக்கு. ஓகே ஓகே. இப்போ நாங்கள் அந்த அண்ணா கூட காய்ச்சிட்டு போகிறோம். பயங்கர காற்று அடிக்குது. தொப்பி போட்டேன்னு சொன்னால் வெயில் தாங்கிலாது. உங்களை போய்க்க பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கடலுக்கு மூழ்கினா இந்த தனுஷ்கோடி நகரத்தை காட்டிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் நேரடியாக போட முடியாது, இந்த வெயிலுக்கு முதல் போயிட்டு வந்துடணும். அதை வந்து உங்களுக்கு இப்போ நாங்கள் காட்ட முடியாது போகுது. வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே காட்டிக்கொள்கிறேன். இங்கால பாருங்க ஒரு போட்டாண்ணா, போட் வித்தியாசம் வேலை பார்க்குறாங்கண்ணா. போட்டை கீழே வேலை செய்கிறாங்க. இங்கே பாருங்க, அதுங்க போட்டை கீழே துணி மாதிரி கட்டி வேலை செய்கிறாங்களா என்னன்னு தெரியல, வித்தியாசமாக இருக்குது பாருங்க எல்லாமே. மற்றது இங்கால வந்து இந்த பாறைகளை கொட்டி 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 ரோட்டை அகலப்படுத்தினோமா வேலைகள் எல்லாமே நடந்து கொண்டு இருக்கு பாருங்க. இங்கே வந்து அன்னாசி, மாங்காய் அது கிளம்பி விற்கணும். விடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ வாகனங்கள், எவ்வளோ மக்கள். என்ன இங்கே நிறைய ஆட்டோக்கள் நிற்குதுண்ணே. மக்கள் வந்து போகிறதால ஆட்டோக்களுமே நிற்குது இந்த இடத்துல பாருங்க. ஓகே, இப்போ நாங்கள்
தனுஷ்கோடிக்கு வந்தாச்சு. உண்மையிலேயே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துக்கு வர. எவ்வளோ இடங்களை பயணம் செய்தாலும் இங்கே வரைக்கும் தனி சந்தோஷம். என்னென்னு சொன்னால் இலங்கைக்கு அண்மையில் இருக்குது. அதால் வந்து இந்த இடத்துக்கு வரைக்கும் தனி சந்தோஷமாக இருக்குது. அங்கே போய் மிட்ட இடங்களை காட்டிக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. பயங்கர காத்தடிக்குது. இந்த சோழன் கச்சான் அதுகள் எல்லாமே. நீங்கள் தனுஷ்கோடியாக்கா? ஓகே. இப்போ இங்கே தான் இருக்கிறீங்களா இல்லாட்டி என்ன மாதிரி? இங்கே தான் இருக்கோம். பிறந்தலேருந்து இங்கே தான் இருக்கோம். அப்போ அந்த புயல் அந்த டைம்ல எல்லாம் அதெல்லாம் எங்கள் முன்னோர்கள் இருந்தாங்கல்ல, அவங்க முன்னுக்கு முன்னோர்கள் அவங்க எல்லாம் அதில் ஒரு 4 பேர் மிச்சம் இருக்காங்க. இங்கே தான் ஸ்கூல் லைட் ஹவுஸ் கிட்ட இருக்காங்க. அந்த லைட் ஹவுஸ் இருக்காங்க இருக்காங்க. அங்கே போனால் வீடியோ எடுக்கலாம். ஓகே ஓகே. அப்போ இருந்தவங்க? ஆமாம், அப்போ 4 பேர் இருக்காங்க. ஆம்பளை 2 பொம்பளை இருக்காங்க. அப்போ அந்த புயல் மட்டும் இருந்தவங்க? புயலில் தப்பிச்சவங்க. நல்லாவே தெரியும். கன்னடம் தெரியுமா ஸ்ரீலங்கா? ஆமாம், நைட்டு 8 மணிக்கு அழகா தெரியும். 7 மணிக்கு ஆரம்பிச்சு சிவப்பு லைட் தெரியும். உண்மையாவா? நெசமா கேளுங்க தெரியும். அப்புறம் வந்து ரொம்ப இந்த காத்து அடிக்கிற டயத்துல அங்க உள்ள காற்றால தெரியும். அப்படி அழகா தெரியும். இப்ப தெரியும் காற்றால. இப்ப போட்டு இப்ப கொஞ்ச காலம் தான். கொஞ்ச காலம் ஆச்சு. அப்ப நாங்க நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். அழகா தெரியும். இங்க இருந்து கண்ணால பார்க்கலாம். நேரா ரெண்டு பார்க்கலாம். இது ரெண்டு பார்க்கலாம். பாருங்க இது ரெண்டு பார்த்தா ஸ்ரீலங்கா தெரியுமா? அதுவும் கண்ணால சும்மாவே பார்க்கலாமா? நைட்ல அழகா லைட் தெரியும். டெய்லி தெரியுமா? இப்ப காத்து வரமா இருக்குல்லண்ணே, அப்ப தெரியாது. காத்து அடிக்க அப்படியே மெதவலா இருக்குல்ல, அப்ப சூப்பரா தெரியும். அங்கேயும் சொல்றாங்க மன்னார்ல காத்து அடிக்காம இருந்தா தனுஷ்கோடி தெரியுமான்னு சொல்லி. தெரியுமா? அதே மாதிரிதான் இங்கேயும் தெரியும். எல்லாரும் வியப்பா பாப்பாங்க, சந்தோஷமா ஆச்சரியமா நம்ம வந்து பாப்போம். ஓகே ஓகே. தெரியும் பாப்பாங்க. ஓகே, நன்றி அக்கா. நன்றி. உண்மையில ஒரு விஷயம் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் வீடியோவில். மன்னார்லேருந்து இந்தியா தெரியும், குறிப்பாக தனுஷ்கோடி தெரியுமான்னு சொல்ல நிறைய பேர் நம்பல. ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் தெரியும். காற்று ஒழுங்காக இருந்தால் இந்த காலநிலை சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் தெரியுமான்னு சொல்லி சொல்கிறாங்க. அதேமாதிரி இந்த அக்காவே சொன்னாங்க பாருங்க, இரவில் வந்தால் இலங்கையினுடைய வெளிச்சம் தெரியுமான்னு சொல்லி. அதை தவிர காற்று ஒழுங்காக இருந்தால் இலங்கை தெரியுமான்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்ப்போம், சந்தர்ப்பங்கள் எங்களை தெரிஞ்சுட்டு சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் அன்றைக்கு பயங்கர காற்று. இங்கே வந்து பீச்சில் வந்து நிறைய பேர் குளிச்சு விளையாடி ஃபோட்டோலாம் எடுத்து கொண்டிருக்கீங்க பாருங்கள். அப்படி எங்கள் ஐஸ்கிரீம் கடைகள் கூட இந்த கிஃப்ட் ஐட்டங்கள் இதெல்லாம் இதில் விற்பனை செய்யணும் பாருங்க. தனுஷ்கோடி நிறைய ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு, தமிழாக்களை விட. இந்த இங்கே பாருங்க, இதெல்லாம் கூட பீச் சைடில் வேண்டி சாப்பிடுவாங்க, நல்லா இருக்கும் உண்மையிலே. சங்குகள், கீட்டைகள், செயினுகள், நிறைய விஷயங்கள் பாருங்க. முன்னு பாருங்க எவ்வளோ மக்கள் நிற்கணும்னு சொல்லி. ஃபுல்லாக ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் தான் பாருங்க. இங்கே ஃபுல்லாகவே மணல்லாம் தெரியுது. இப்போ கடல் ஃபுல்லாக வாத்திட்டுது. இங்கே பாருங்க, இதுலேயும் ஒரு சின்ன தூண் மாதிரி இருக்கு பாருங்க. இதுதான் தனுஷ்கோடி, அதாவது அரிச்சல் முனைன்ற இறுதி. இது மட்டும் நாங்கள் மக்களாகிய நாங்கள் வந்து போகலாம். அங்கே மணல் திடி தெரியுது பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ராமர் பாலமாக தான் இருக்கணும். இதான் இதில் வாங்க, ஃபோட்டோக்களும் எடுத்து கொடுக்கணும் பாருங்கள். பேக்கேஜ் மாதிரி ரெண்டு ஃபோட்டோ எடுத்து கொடுக்கணும், உடனே களி கொடுப்பாங்க நினைக்கிறேன் பாருங்கள். இங்கே உடனே பிரிண்ட் எடுத்துங்களும் கொடுக்கணும் இதில் எடுத்த ஃபோட்டோங்களை. இங்கே பாருங்க நிறைய பேர் அப்பா. அதில் தெரியுது பாருங்க, மணல் தட்டி ராமர் பாலம்னு சொல்கிறாங்க. தான் இப்படி நிறைய மணல் தட்டி இருக்குமா கடலுக்குள்ள, அதால இலங்கை இணைகிறது. இப்போ நாங்கள் தனுஷ்கோடியில் நிற்கிறோம். ஆனால் இதில் பாருங்க, இந்திய சிம் வந்து வேலை செய்யலை, ஆனால் இலங்கையின் டயலாக் சிம் வந்து இதில் சிக்னல் வருது பாருங்க இந்த இடத்துல. டிக்டாக் ரீல்ஸ் எல்லாம் செய்யணும். எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கலாம். நிறைய பேர் பாருங்க, நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கொண்டீங்கன்னா
இந்தியாவில் நிற்கிறோம். இந்தியாவில் இருந்து கொண்டு இலங்கையை பார்க்க போகிறோம். ஆனால் அது பார்க்க தெரியாது. கடல் தெளிவாக இருந்தால் பார்க்கலாம்னு சொல்லினா அதை தவிர மெயினான விஷயம் என்னென்னு சொன்னால் இரவு நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய சுடர் வெளிச்சம் தெரியுமா. அந்த அக்காவை சொல்லியிருப்பா, நீங்களும் பார்த்துருப்பீங்க. எந்தளவுக்கு சாத்தியப்படும்னு சொல்லி தெரியல. உண்மையிலே தெரியலாம். ஏன்னா எனக்கு தலைமன்னார்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க, மீன் பிடிக்கக்கூடிய மக்கள் சொன்னது பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் தெளிவாக இருந்தால் தனுஷ்கோடி தெரியுமான்னு சொல்லி. அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற மக்களும் அதைத்தான் சொல்லினோம். கண்டிப்பாக ஒரு நாள் இதுக்காண்டி முயற்சி செய்து உங்களுக்கு நான் காட்டிக்கொள்கிறேன். அதுக்கு ப்ரொஃபஷனல் கேமராக்கள் தான் கொஞ்சம் வேண்டாலும் எங்கள்கிட்ட ஃபோனில் சூம் பண்ணி காட்டலாம் தெரியல. நானும் பார்க்குறேன் இலங்கை தெரியுதில்லை. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் மணல் குழியில் குளிக்கலாம். காற்றுக்கு முழுக்க மண்ணில் வச்சு கை கால் ஃபுல்லாக வெள்ளையாக தான் கிடக்கு, அவ்வளோத்துக்கு மண் ஏற்றுது. எல்லாருமே புகைப்படங்கள் எடுத்துக்க கொண்டிருக்கணும். இப்போ இதில் வந்து கல்லுகள் மண்ணெரிப்பிக்காண்டி கல்லுகள்லாம் போட்டு கட்டிக்கிறாங்க பாருங்க. எல்லாரும் ஃபோட்டோ தான். இந்த பைனோக்குலராக வச்சிருக்கிற வேறு அதான் தேர் வந்தவரும் காணையில் பைனோக்குலரை பார்த்தா இலங்கை தெரியுமான்னு சொல்கிறேன். பட் இதில் பாருங்கள் மணல் தடி தெரியுது. இப்படி நிறைய மணல் தடி தெரியும். இதுதான் ராமர் பாலம்னு சொல்கிறது. முழு மக்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடலுக்கு தான் ஃபோட்டோ எடுத்துக்கோ. நீங்கள் பாருங்கள் இந்த பைனோக்குலரத்தை நானும் தேடுறேன் கிடைக்குது இல்லை. அதில் பார்த்தா எங்கட காற்றாலையெல்லாம் தெரியுமான்னு சொல்கிறேன். இதில் பாருங்கள் காற்றுக்கு எப்படி மணல் பறந்து வருதுன்னு சொல்லி பாருங்கள். தெரியுதா? இந்தா இதில் தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள். அப்படியே மணல்லாம் அப்படியே பறந்து வருது. பட் முன்னுக்கு படம் கொண்டு இருக்கு பாருங்கள், மீன்பிடி படம் கொண்டு. நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ஃபோட்டோ ஷூட் தான் ஃபுல்லாக. இந்தா இதில் வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸும் இருக்கணும். உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து பிரிண்ட் பண்ணி தருவீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா போக இயலாது நினைக்கிறேன், கையில் எடுக்கிறாங்க. அப்படி நாங்கள் இங்கேருந்து வெளிக்கிறோம். பெரிய ஒரு கவலையாக போயிட்டுது. எவ்வளோ ஆசை கனவோட வந்த நான் எல்லாமே சுக்குநூறாக உடஞ்சிட்டு. என்ன விஷயம் என்று சொல்லி சொன்னால் நான் வந்து தனுஷ்கோடி வந்ததே மெயினாக தனுஷ்கோடியிலேருந்து இலங்கையை பார்க்கலாம்னு சொல்லி, அதுவும் நேரடியாக பார்க்கலாது பைனோகுலர் மூலம் பார்க்கலாம்னு சொல்லி சொன்னவே பார்த்துருக்கேன். வீடியோக்களையும் பார்த்துருக்கேன், அதை காட்டுறாங்க. சரியானது தான் வந்தாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்க சொன்னால் எல்லாமே தலைகளாக மாறி போட்டு இன்றைக்கு பார்த்திங்க சொன்னால் காற்று அதிகமாக இருக்கிறபடியால் அந்த பைனோகுலர் கொண்டு வர அண்ணா பர்சன்ட்டுக்கு வரையில. அதில் வந்து பார்க்கலாம் போட்டு சரி என்னட்டு அப்படியே வலிக்கிறோம். இதுக்கு ஒன்றும் செய்யலாது. நான் நாங்கள் பிளான் பண்ணி வந்தாலும் காலவங்களை சப்போர்ட் பண்ணணும். சரி வீட்டு ஒரு பைனோகுலர் இருந்த ஒரு முதல் ஒன்று ஈவியில் வேணான், அதையும் நாங்கள் கொண்டு வந்துக்கிறோம். நாங்கள் ட்ரைவ் பண்ணி பார்த்துக்கலாம் தெரியுதான்னு சொல்லி. ஆனால் காற்று பலமாக அடிக்கிறதோ தெரியாதுன்னு சொல்லிங்கன்னா நாங்கள் வந்த காலம் அப்படி. நான் உண்மையிலே இந்தியாவில் குறிப்பாக தனுஷ்கோடிக்கு வந்ததுக்கு மெயினான காரணமே இலங்கையை பார்க்குறதுக்காண்டி தான். அது வந்து இல்லாமல் போயிட்டு சரி அவ்வளோதான் கொடுத்து வச்ச பாக்கியம்னு சொல்லி போட்டு வலிக்கிற வேண்டியதான். சரி இப்போ நாங்கள் போய்க்கொண்டு நாங்கள் போய்க்க பார்த்தீங்கன்னா நிறைய உணவகங்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னான் தானே. அது உணவகத்துக்கு போய் என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு சொல்லி கேட்போம் அக்காட்ட. இங்கே பாருங்கள் இது என்ன மீனாக்கா? அவிலா அவில் மீன் சொல்லி பாருங்க. அப்படியே உடனே ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு போட்டு குடிப்பேன். என்ன என்னென்ன சாப்பாடு இருக்குக்கா? என்ன டைம் திறப்பீங்க? மார்னிங் என்ன டைம் ஓப்பன்? 8 மணிலேருந்து நைட்டு 7-6 மணி வரைக்கும். ஸ்ரீலங்கா. ஓ அக்கா நீங்கள் அங்கே இங்கே தனுஷ்கோடியா? இங்கே வந்து ஸ்ரீலங்கா தெரியுமா சொல்கிறாங்க, உண்மையா? அது ஸ்ரீலங்கா ஃபுல்லாக தெரியாது. இருக்கிற அந்த காற்றாலை தெரியுமா? கடலை பார்க்கலாமா? கடல் பார்க்கலாம். என்னண்டு இப்போ தெரியாதா? லைட் ஆஃபீஸில் மேலே ஏறிச்சு நேச்சுரலாக பார்க்கலாம். ஏறலாமா? அதில் விடுவாங்களா? ஒரு ஆளுக்கு 20 ரூபா டிக்கெட். லைட் ஹவுஸில் ஏறலாமா? ஓகே தெரியாது எனக்கு. ஓகே லிஃப்ட் தான், படி கட்டலாம்ல, லிஃப்ட் தான். ஒரு மெம்பருக்கு 20 ரூபா டிக்கெட். 20 ரூபா டிக்கெட்டா? ஓகே பட் அங்கே அந்த இடத்துக்கு போனால் கண்ணாடியை பார்க்கலாம், லைட் தெரியுமான்னு சொன்னாங்க, உண்மையா? தெரியல, அது நான் போய் பார்த்ததில்ல. நான் லைட் ஆஃபீஸில் போய் பார்த்துருக்கீங்க? ஓகே தெரிஞ்சிருக்கா அப்போ காட்டாளு? ஓகேக்கா. இறக்கிருக்கா மீன் வட்டி கொண்டு இருக்கீங்க அப்போ இன்றைக்கு சமையலுக்கு? அந்த பாருங்க சாப்பிடுங்க. நாங்கள் இப்போ அக்கா சாப்பிட்டு வரோம். பாப்பா நாங்கள் திருப்பி 2 மணி நேரம் காட்டுறோம். ஓகே இப்போ இந்த அக்கா கேட்டுறாங்க பாருங்க. எல்லாருமே ஸ்ரீலங்கா தெரியுமான்னு சொல்லி இந்த மாதிரி லைட் ஹவுஸில் டிக்கெட் இருக்காம ஏறலாமா, ஏறி பார்க்கலாமா? ஓ மேலே நிற்கிறாங்க அக்கா. சரி ஏறுவோம். இந்த லைட் ஹவுஸால் வந்தாங்க ஆனால் ஏறலாமான்னு சொல்லி தெரியாது. இப்போ அந்த அக்கா சொல்ல தான் எனக்கே தெரியுது. வார்னிங்களும் இங்கே முயற்சி செய்து பாருங்க. இந்த இதில் பாருங்க எல்லாம் நன்மைக்கு என்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அங்கேருந்து கவலையோட வந்து நாங்கள் இடையில சும்மா எதேச்சி அந்த அக்கா போய் பேட்டி எடுத்துனாங்க. அப்போ அந்த அக்கா சொன்னால் லைட் ஹவுஸில் ஏறி பாருங்க தம்பி தெரியும் சில நேரம்
இப்போ கொஞ்சம் காற்று தான் இருந்தாலும் தெரியும் தானறி பார்த்தது தெரிஞ்சவன்னு சொல்லி சொன்னோம் காற்றாலே பார்ப்போம். விடிய 10 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி மட்டும், பிறகு 10:30லேருந்து 5 மணி மட்டும் இருக்கும். கட்டணங்கள் வெளிநாட்டவருக்கோ இந்த காசு கூட தான் 25 ரூபா, வெளிநாட்டவருக்கு 25 ரூபா பாருங்க, மெட்டாக்களுக்கு 10 ரூபா அப்படியே டிக்கெட் இருக்குது. நாங்கள் லோக்கல் நெச்சங்களுக்கு தந்துருக்கணும் 20 ரூபா டிக்கெட், 2 பேருக்கு 20 ரூபா. இந்த பாருங்கள், உங்களுக்கு செருப்பு போட போகக்கூடாது, செருப்பை கழட்டி போட்டு ஈரமாக இருக்குது பாருங்க. சொல்லி நான் கொஞ்சம் பார்த்து வாங்க, இப்போ கழுவினாமண்டு. உள்ளே வந்து லிஃப்ட் இருக்குண்ணே, லிஃப்ட்லாம் போகிறோங்கண்ணே. படிக்கட்டும் இருக்குது, படிக்கட்டும் இருக்குது, படிக்கட்டில் கூட நடக்கல. இதில் வந்து ஒரு சில விதிமுறைகளும் இருக்குது பாருங்கள், அப்படியே ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கணுங்க. இதில் நிறைய பேர் பார்த்துட்டு வரையும் நாங்கள் அப்படியே மேலே போய்க்கொள்வோம். 5th தான் கடைசி, 5 மாடி இருக்குது. ஆமாம், இந்த வியூ வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே சும்மா காற்றடிக்குது. இங்கே பார்த்தோன்னா முள்ளு தனுஷ்கோடியுமே தெரியுது. இங்கே இந்த பாருங்க, வேறு லெவல் இருக்குது. இங்கே பக்கம் நாங்கள் பார்த்துக்கணும். இதில் வந்து இலங்கை தெரியுதா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். காற்றாலைனாலும் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் ஓகே. இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஜன்னல் திறக்கலாம், அதுக்கு மேலே திறக்கல, அது பாதுகாப்புக்காண்டி. அப்பா இந்த பாருங்க வியூ வேறு லெவலில் இருக்கு. ஆனால் ஸ்ரீலங்கா தெரியுதான்னு பார்த்தா இப்போ வரைக்கும் தெரியல. பாருங்க, இங்கே நாங்கள் போனாங்க, இந்த பதெல்லாம் போயிட்டு வந்தாங்க. இந்த மக்களோட வீடுகள் பாருங்க. இலங்கையை பார்ப்போமா, அப்படியே முன்னு பாருங்க. இந்த பக்கம் தான் இலங்கை, ஆனால் இப்போ காற்று பயமாக இருக்கிறபடியால தெரியுதில்ல பாருங்க, கலங்கிட்டு. காற்று கொஞ்சம் குறைவானதுலேருந்து நாங்கள் பார்த்துருக்கலாம். வேறு லெவலில் காணுதா வியூ. உண்மையிலேயே இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னு சொன்னால் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு நல்ல ஒரு பிடிச்சமான இடமா இருக்கும். ஒரு டாப் வியூவில் நாங்கள் தனுஷ்கோடியை பார்த்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து கிளியராக இருந்துச்சுன்னு சொன்னால் இலங்கையுமே தெரியும். இதே மாதிரி விஷயம் இலங்கையை செய்தால் இன்னுமே நல்லா இருக்கும். ஏன்னு சொன்னால் நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இப்படி நாங்கள் ஒரு லைட் ஹவுஸில் வந்து ஏறி நின்று பார்க்க இந்த வியூவுக்கு அழகாக இருக்கும். அதை தவிர தனுஷ்கோடி இல்லாட்டி ராமேஸ்வரம் தெரியுமா சொல்லிச்சோன்னா இன்னுமே சந்தோஷம் தானே. அதனால் இப்படி ஒரு விஷயம் கொண்டு தான் நல்ல பார்க்குற நீங்களும் உங்களோட கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். இதுதான் தனுஷ்கோடி. இங்கே கடலுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தான். இங்கால பக்கம் 5 கிலோமீட்டர் கடலுக்குள்ளே இருக்கிற அந்த கிராமம் அனுசரி அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க. பாருங்க எப்படி இருக்கணும் இந்த வியூ. இந்த முன்னுக்கு இதில் தெரியுது பாருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச், ஒரு தேவாலயம் உண்டு, முற்று முழுதாக மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்குது பாருங்க. இப்படி நிறைய இடங்கள், இப்படி எத்தனை வீடுகள் இந்த இங்கே பாருங்க, ஏன்னா மண்ணுக்கு புதஞ்சிருக்குது பாருங்க. எப்படி இந்த ஒரு கிராமம் இப்போ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த முன்னு பாருங்க, சதுரமாக தெரியுது. எல்லாமே கட்டடங்கள், எல்லாமே மண்ணுக்கு மூழ்கிட்டுது பாருங்க. இதை தவிர இவ்வளோ கட்டடங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடலுக்குள்ளே மூழ்கி இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? விண்மில்லா அது தெரியுமா? ஓகே ஓகே. இப்போ பார்த்துட்டு வந்துட்டோம். உண்மையில் வேறு வியூ ஒன்று தான் சட்டப்படி இருந்துச்சு. ஆனால் என்ன இலங்கான்னு தெரியல, கொஞ்சம் காலநிலை பிரச்சனை. இல்லாட்டி தெரியும், அந்த அண்ணா சொன்னவர் கடைசியாக வேறு சொன்னவர். உங்களுக்கு மட்டும் சந்தர்ப்பம் கிடைக்குது இல்லையே. ஓகே, இப்போ வந்து நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கோம்னு சொல்லி சொன்னால், இந்த தனுஷ்கோடியில் புயல் வந்து நிறைய இடங்கள் அழிஞ்சது, நிறைய மக்கள் உயிரிழந்தவர்கள் தானே. அதில் தப்பி வந்த ஒரு பாட்டியெல்லாம் இங்கே இருக்கிறாவாம். இப்போ அவா தேடி தான் போய் கொண்டிருக்கிறோம். இந்த விடலாம் சொன்னவன் கேட்டு பார்ப்போம். வணக்கம், உங்களோட பெயர்? உங்களோட பெயர்? என் பேர் பூமேலு. பூமேலு. ஓகே. உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு புயல் அடிக்கும்போது 16 வயசு. 16 வயசு. இப்போ எத்தனை வயசு? இப்போ எத்தனை வயசு? எத்தனை வயசு எனக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு தெரியாதா? சரி சரி சரி. ஓகே ஓகே. புயல் அடிக்க என்ன நடந்தது சொல்லுங்க. புயல் 8 மணிக்கு 8:30க்கு ஒரு வண்டி வரும். அந்த வண்டி வந்து ஊதிக்கிட்டு கிடந்துச்சு. என்ன இப்படி ஊதிக்கிட்டு கிடக்குது அப்படின்னு சொல்லி கேட்பா. நாங்கள் இருந்தோம். அப்போ இருக்கமோ அந்த வண்டி சத்தம் கேட்கவே இல்லை. வண்டி சத்தம் கேட்கல.
இருந்தாப்புல காற்று மழையும் இந்த காற்று தான் வந்தது. இந்த வாடை காற்று தான் வந்தது. மட்டன்னு தண்ணி வந்துச்சு. வீடு வாசலாம் போயிருச்சு. ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள இப்படி துணிமணியோட இல்லை எங்களுக்கு பொறுத்தவோட. நான் வயசுக்கு வந்துட்டேன், எனக்கு கட்டி கொடுக்கல. அப்போ வரவும் அதோட என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் ஆம்பளை ஆளுக்க பூரா பேரும் ஸ்லோனில் பிடி விட்டுக்கிட்டாங்க. 19 பேர். எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் எல்லா பேருமே பிடி விட்டுக்கிட்டாங்க. எங்கள் அம்மா அண்ணன்மார்கள் அப்பாலாம் இருந்தாங்களுக்கு இந்த வாங்கன்னு கூட்டிகிட்டே போயிருப்போம் நாங்கள் எல்லா பேரும். எங்கள் வீட்டில் ஆம்பளை உதவி இல்லை. நான் எங்கள் அம்மா என் தம்பி எங்கள் தங்கச்சிமார் 2 பேர் 3 பேர் இருந்தோம். ஒரு வீடு மட்டும் இருந்துச்சு. இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு 50 குடும்பம் இருக்குது எங்கள் வீட்டு தெருவில். போய் அது குச்சுக்குள்ளே இருந்தோம். அந்த கூரை வீடு தான், ஓட்டு வீடு கல் வீடுலாம் கிடையாது. அதுக்குள்ளே போய் இருக்கவும் நல்லா விடிஞ்சு ஒருத்தர் வெளியே போவாதையா அப்படின்னு சொல்லிட்டாங்க. 4 மணி சென்றுச்சு. இந்த காற்று வந்துச்சு. இந்த காற்று வரவும் தண்ணி பூரா மடன்னு பார்க்குற அந்த காரேஸு வந்துச்சு 8 வண்டி. அந்த வண்டி பூரா தண்ணிக்குள்ளே ஆகாசமாக வருது. ஆகாசமாக வரவும் என்ன செய்யறது செய்வோம் அப்படின்னு சொல்லி தண்ணி பூரா வத்தவும் நல்லா இப்படி தண்ணி. அதில் ஒரு ஓடை, அதில் இருந்து இந்த கரைக்கு இந்த பாலம் இருக்குல்ல இருந்தங்கனே, அந்த பாலத்துக்கு வந்தோம். இங்கே வந்தால் ஒரு வீடு வாசல் கட்டடம் எல்லாமே உடஞ்சி போச்சு. இதே என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி மறட்டு இங்கே வந்தோம். இங்கே வரவும் வண்டி வீடு வாசல் எல்லாமே நொறுங்கிருச்சு. நொறுங்கவும் அதோட என்ன செஞ்சேன், அப்போ ரெண்டு பார்த்தோம், ஒன்றும் சரி வரல. பிளேன்காரன் வந்து எடுக்கப்பட்டேன். சோறு ஓட்டுச்சு, அதுகளை எடுத்துக்கிருச்சு. எங்களுக்கு போக வழி இல்லை. தண்ணி வத்தட்டும் அப்படின்னு சொல்லி இருந்தோம். தண்ணி வத்தவும் ஒருத்தராக தனுசுக்கு ராமேஸ்வரம் போனோம். எல்லா பேரும் போயிட்டாங்க. நாங்கள் ஒரு 10 குடும்பம் நல்லா பார்சலாக இருப்பேன். என்னால் நடக்க முடியல, கால் கையெல்லாம் வீங்கி போச்சு, எனக்கு நடக்க முடியலை. எங்கள் அம்மா என் தம்பிலாம் போயிட்டு 2 நண்டு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அதோட வந்து ராமேஸ்வரம் போய் இருந்தோம். ராமேஸ்வரம் கொடுத்த உதவிக 3 லாட்சியில் போய் தங்கினோம். இடம் கொடுக்க மாட்டேந்தாங்க. அதோட பாம்பனுக்கு போனோம். பாம்பனுக்கு போவும் பசி வருதுன்னு ஒன்றும் செய்ய முடியலை, சின்ன பிள்ளைய. பாம்பனுக்கு போவோம். பாம்பங்காரவங்க என்ன நினச்சாங்க, அங்கே உள்ள போலீஸு மாறுவோம் கேம்புக்கு ஏற்றிட்டாங்க. மண்டபம் கேம்புக்கு ஏற்றிட்டாங்க. ஏற்றி கொண்டு போடவும் அதோட சொல்லி எல்லா பேருமே சொல்லி சோறுலாம் ரெடியாக ஆக்கி வச்சுருந்தாங்க. சோறியாக ஆக்கி வைக்கவும் அதோட இருந்தால் எங்களுக்கு உதவி நல்லா செஞ்சாங்க. அது பிறகு எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர் வந்து பழைய துணிமணி அங்கிட்டு கிட்டேருந்து அள்ளிட்டு வந்து புதுசும் கொடுத்தாரு, பழசும் கொடுத்தாரு. கொடுத்துவிட்டு அதோட அவர் போயிட்டார். சாப்பாடெல்லாம் தனித்தனியாக குழம்பு கிளம்புலாம் எல்லாமே தனித்தனியாக வச்சு கொடுத்துருங்க, அப்படிலாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இந்த வண்டியில் வந்தால அந்த வண்டியில் வந்தவங்கள யாரையுமே பார்க்க முடியலை. பிந்தியா வந்து சொந்தக்காரவங்க அவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தா அம்புட்டு வந்து அடைஞ்சு கிடக்கு, செத்து போய் அடைஞ்சு கிடந்துச்சு. 2000 பேர் கிட்ட செத்துட்டாங்களா? ஆமாம், 2000 பேர். 2000 பேர் இருக்கும் வண்டியில் 8 வண்டிக்கு. அந்த சமயத்தில் பள்ளிக்கூடம் இப்படி லீவு. 50 பேரும் கூப்பிட போனவங்க தனுசுக்குள்ள இருந்தவங்க. இங்கே ராமேஸ்வரம் ராம்நாடு மருதை இங்கே போயிருந்து கூப்பிட போனவங்க. யாத்திரையும் வந்துச்சு, சுலோனில் போகிற யாத்திரை. அதெல்லாம் வந்து தங்கி இருந்து வந்துச்சான் வண்டியில். இப்போ ஒரு உதவியே செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் நிறைய பேர்ட்ட சொல்லி இருக்கிறேன், எனக்கு நீ எந்த உதவியுமே சொல்ல மாட்டேங்க. நீங்க வந்து இப்போ இதுக்குள்ள இந்த வீடா இருக்கிறீங்க? நாங்கள் இந்த வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர்களுக்கு முடியாது. ஃபுல்லா மண் தானே, மண்ணுக்கே இருக்கிறீங்க தரதேன். பார்க்கலாமா வீட்டை பார்க்கலாமா? போய் பாருங்க, போங்க இந்த பாருங்க இந்த வீட்டை எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, ஒரு ரூம் மாதிரி இதில் மட்டும் தான் ஒரு சீமெந்து இருக்குது, மற்ற எல்லாம் மண். சமையலறை இதான் பாருங்க. சோலார் லைட் தானே? ஓகே பாருங்க. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி என்ன மாதிரி அண்ணா? கிணத்துல அள்ளணும் என்ன? ஓகே, குடி தண்ணி இருக்கா? குடி தண்ணி இருக்கா? குடி தண்ணி இருக்கா? வண்டியில வாங்குவீங்க?
இந்த கூடி இந்த புணங்குறதுக்கு இந்த கிணத்து வெள்ளம் அள்ளிக்கிடுவேன். கிணறுலாம் என்கிட்ட இல்லப்பு. இந்த ஒரு நொண்டி பைய இருக்கிறேன், உழைச்சதப்பு கஞ்சி ஊத்துறது. புயல்ல தப்பிச்சாக்கள் 4 பேர் இருக்கிறீங்க. ஆமா, எல்லா பேரும் அவெல்லாம் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. போறதில்லை நாங்க. நன்றியா? நன்றி. போங்க. ஓகே. சொன்னு உங்களுக்கு வீடு கட்டி தரேன், வாசல் கட்டி தரேன், கண்ணு தெரியாதவங்களுக்கு லோனும் கொடுக்குறேன், உங்களுக்கு எல்லாம் செய்யறமுட்டு ஒரு பொம்பளையாளு ஆம்பளையாளு நிறைய பேருக்கு நான் சொல்லி இருக்கிறேன். யாருமே உதவி செய்யல. ஒரு பொம்பளை அழுதுட்டுலாம் போச்சு எங்களை பார்த்துட்டு வீடு பிஞ்சு போய் கிடக்கவும். மழைக்கிழமை இருப்பீங்க? மழை காலம் எப்படி இருப்பீங்க? மழை காலத்துக்கு ஒழுவாதா? மேஞ்சிட்டீங்களா? சரி சரியா, நன்றியா? நன்றியா, ஓகே வாரம் போயிட்டு. சரி, அப்படியே பாட்டியோடையும் காய்ச்சிட்டு வலிக்கிட்டோம். உண்மையிலே நிறைய விஷயங்கள் சொல்லுவான். நச்சு பாருங்க, ஒரு இரவு நேரம் லைட்டும் இல்லை. அந்த டைம் வந்து ஒட்டுமொத்த கிராமக்கம் சத்தம் கூச்சலிட்டு சத்தம் போடிக்கணும். அந்த டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிராமம் வந்து நீரில் மூழ்கி கொண்டு போகுது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. எப்படி இருக்கும் முன்னாடி நிறைய இடங்கள் கடலுக்குள்ள இப்போவுமே இருக்குதான். அப்படிதான் சொல்லி இங்கே இந்த மக்கள் எல்லாமே என்னென்னு சரியாக தெரியல. கிட்டத்தட்ட இங்கால 5 கிலோமீட்டர், இங்கால 5 கிலோமீட்டர் எல்லாமே கடலுக்கு மூழ்கிட்டுது. மீதி இருக்கிற இடம் தான் இந்த இடம். இப்போ நீங்கள் பார்க்குற இடம் தனுஷ்கோடி போயிட்டு வந்து நாங்கள் மணலுக்காக குளிச்சு போட்டோம். ஏன்னு சொன்னால் அந்த ரோட் சைடு ஃபுல்லாக மணல் அப்படியே காற்றுக்கு அட்டிக்குது. தலை ஃபுல்லாக நிலம் தொப்பி போட்டுன்னு போனது. எதாச்சும் நான் வெயிலுன்னு தான் தொப்பி போட்டேன். அது பிரியோசனமாக போயிட்டது. கழுத்து காது எல்லாம் உடம்பு ஃபுல்லாக மணல். சரின்ட்டு விரைக்க பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஹோட்டல்கள் இருக்குது, ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ அவங்ககிட்ட போய் இப்போ நாங்கள் ரிஃப்ரெஷ் ஆக போகிறோம். ஒரு 1 ஹவர் இல்லாட்டி ஒரு அரை மணி நேரம் தேவைன்னு சொல்லி கேட்டோம்னு சொன்னால் அவங்க வந்து 200 ரூபா 150 ரூபான்னு சொல்லி ஒரு பேமெண்ட் எடுக்கிறாங்க. நீங்கள் போய் அந்த வாஷ்ரூம் தருவாங்க, ரூமே தருவாங்க. நீங்கள் உடுப்பு மாற்றி குளிக்கலான்னு சொன்னால் குளிச்சுட்டு போகலாம். அப்படி தான் குளிச்சுட்டு போகிறேன். என்ன சொன்னால் கழுத்து ஃபுல்லாக அப்படி மண்ணுகள் இருக்கு. எனக்கு அந்தரமாக இருக்குது. அப்படி இந்த குத்துப்பாட்டு இதன் அந்தரமாக இருந்துச்சு. சரி, அப்படியே அதுலேயே ரூம்ஸ் இருக்குது. அதில் ரூமில் கேட்டுட்டு குளிச்சுட்டு இப்போ வலிக்கிட்டோம். ஓகே, இப்போ நாங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ராமேஸ்வரத்துலேயே ஒரு ஃபேமஸான யூடியூபர் 2 கடை ஒன்று இருக்குது. அதாவது ஆட்டோக்காரன் சீ ஃபுட்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு. ஆட்டோக்காரன் சேனல் காமெடியான வீடியோஸ் பார்க்குறாங்க. அவங்கள்ட ஷாப்புமே இதில் இருக்குது. ரெண்டாவதையும் காட்டி கொடுன்னு பாருங்க. ஓகே, இந்த பாருங்க இதுக்குள்ள பாருங்க சீ ஃபுட் சம்மந்தப்பட்ட ஊருக அதுக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதை பாருங்க, ஏதோ ஒரு ஷோரூம் மாதிரி கிடக்கு. பாருங்க, நல்லா இருக்கு உண்மையிலேயே. இல்லை ப்ரைஸ்கள் எல்லாமே மேலே போட்டு கிடக்கு. ஓகே, இது என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, ஒரு கருவாடுகள் இருக்குது. என்னென்ன கருவாடுன்னு சொல்லி தெரியல எனக்குமே. பெங்கால் இதுக்கெல்லாம் ஊறுகாய் இருக்குது பாருங்க. ரால் பிக்கிள் சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்க. இதில் ஃபுல்லாக ரால் தான். இது கணவாயில் பிக்கிள் பாருங்க. இங்கே பாருங்க, இது நெத்தலி, தலைவால் நீக்கப்பட்ட நெத்தலி. இந்த தலைவால் விஷயங்கள் இருக்குது பாருங்க. ஃபுல்லாக நிறைய கருவாடுகள் இருக்கு. சரி, அப்படி வந்து நாங்கள் வந்த பிறகு பார்த்துனாங்க ஆக்கலை காணையில் அண்ணாக்கலை. சரின்ட்டு அப்படியே பிக்கிள், அதாவது ராலில் பிக்கிள் நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. சரி, ஒன்று வேண்டிட்டு போகிறோம். பார்ப்போம், யாழ்ப்பாணம் கொண்டு போய் சாப்பிட்டு பார்ப்போம். போய்க்கு ஒன்று நாங்கள் போய்க்க பார்த்தீங்கன்னா அதில் வாகனங்களை வச்சு தான் விற்கணும். பனங்கட்டி. ஓகே, என்ன விலை அண்ணா? பனங்கருப்பட்டி இருக்குது. இந்த பனங்கருப்பட்டி ஒரிஜினல் தான். என்ன விலை? இது வந்து 540 ரூபா ஒரிஜினல் கருப்பட்டி. இது வந்து பனை விலைன்னா 200 ரூபா. பனம் கற்கண்டு இந்த பனங்கற்கண்டு பனம் கற்கண்டு என்ன விலை? இது 1050 ரூபாண்ணே. ஆமாம், சுண்ணாம்பு போடாமல் எடுக்கிறது. இது சுண்ணாம்பு போட்டு எடுக்கணும்னா 300 ரூபா தான். சுண்ணாம்பு எடுக்க 2000. ஒரு வருஷம் இருக்குமா? ஒரு வருஷம் தாண்டி வைக்கலாம் இந்த கருப்பட்டி. இந்த பனம் கற்கண்டு என்ன செய்யறாங்க? பனங்கற்கண்டு நூல் கட்டி எடுக்கிறது. பனம் பானியை காய்ச்சிட்டா? பதினியை காய்ச்சி எடுக்கிறது. பதினியை காய்ச்சிட்டு அந்த இடத்துல பனைமரம், அந்த பனைமரத்துலேருந்து காய்ச்சி நூல் கட்டி எடுக்கணும். பனங்கற்கண்டு எவ்வளோ காலமாகும்? பனங்கற்கண்டு 70 நாள் ஆகும். 70 நாள், 2 மாதம் ஆகும். ஆமாம், இந்த கருப்பட்டி எடுக்கணும் ஒரே நாளில் காய்ச்சி. அது ஒரே நாள். அது நாங்கள் ஸ்ரீலங்கா, நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்குது இதெல்லாம். சரி சரி. பனங்கற்கண்டு என்ன செய்யற ஒரு சந்தேகம் உண்டு. அது வந்து நூல் கட்டி எடுக்கிறது. டேரெக்டாக போய் எடுக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும். தெளிவாக இருக்கும். இது ஒரிஜினலா? ஒரிஜினல் நூல் கட்டி எடுக்கிறது அந்த டேஸ்ட்டே வித்தியாசம் இருக்கும். ஓகே,
இது சாப்பிடும் தெரியும். இது சாப்பிடும் அந்த டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து சுண்ணாம்பு போட்டது, கற்கண்டு மேலே கிடக்கும் அந்த அதே ஒரு வைரமா. இதே சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் இருக்குது. அந்த பதினஞ்சு டேஸ்ட் அப்படி. இது வந்து சுண்ணாம்பு போடாது. சுண்ணாம்பு போடாது. ஒரிஜினல் நூல் கட்டி எடுக்கிறது அந்த டேஸ்ட்டே அது வித்தியாசம் இருக்கும். இல்லை நல்லா இது ஒரே நாளில் எடுத்துடலாம். இது வந்து ஒரு நாளில் எடுக்க முடியாது. எங்கள் இடங்கள்லையும் பழங்கற்கண்டு எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன செய்கிறோன்னு சொல்லி தெரியல. இந்தியாவில் செய்கிறது பார்க்கலாம்னு சொல்லி சொன்னேன். அப்போ தான் சரிங்கன்ட்டு பார்க்க இறங்கினா அவங்களோட ஃபேக்ட்ரியில் இப்போ இல்லையா, சீசன் இல்லையா, அதாவது அந்த ஒரு 17 இருக்குது தானே, அந்த சீசன் வரைக்கும் இது வாங்கலாம். இப்போ இந்தியாவிலேயே முக்கியமான பாலம் பாம்பன் பாலம் பாருங்க. இதுதான். இதில் வந்து உண்மையிலேயே அந்த ட்ரெயில் பயணம் செய்ய இன்னுமே நல்லா இருக்கும். ட்ரெயினில் போய்க்க எங்களுக்கு சொந்தம் கிடைக்கல. எங்களுக்கு டைம் மட்டும் வழியாக நாங்கள் ஒன்றுமே பெருசாக தான் இதுக்கான வரணும். கொஞ்சம் காலம் ஒதுக்கி வந்தால் வடிவாக பார்த்துக்கொள்ளும். இங்கால பாருங்க மீன்பிடி படகுகளை. அதான் புதுசாக கட்டின பாலம். தூக்குவாங்களா ட்ரெயின் ட்ரைக்கா? போட் பைக்கை தூக்குவாங்க. இந்தியாவிலேயே முதலாவது கடலுக்கு அமைக்கப்பட்ட பாலம் இதானா? ஓகே, அங்கால புதிய பாலம் தெரியுது வேறங்க. அங்கால ஓகே, இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க ஃபுல்லாக மீன்பிடி படகுகள். ஒரு சில படகுகள்லாம் அங்கே பார்த்துருக்கோம். என்னென்னு சொல்லி சொன்னால் இலங்கையில் வந்து எல்லை தாண்டி வந்த படகுகள், இந்திய மீனவ படகுகள்னு சொல்லி தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது தானே. இதே மாதிரி படகுகள்லாம் அது தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களோட பெரிய படகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலைகள் நடக்குது பாருங்க, செய்து கொண்டிருக்கிறாங்க. இதுதான் பாம்பன் பாலம். இது வந்து ரயில்வே இது பாருங்க, ரயில்வே பாலம். இதுதான் புதுசாக வந்து இப்போ திறக்கப்பட்டது. நடுவுக்கால பெரிய கப்பல்கள் வரைக்கும் இது திறப்பாங்களாம். இதுக்குலையும் பாருங்க கட்டுப்பாட்டு மையமும் இருக்கு. பாருங்க மக்கள் எல்லாமே வாகனங்களை விட்டு புகைப்படங்களுக்கு தடுத்து பண்ணிக்கிறேன். வடிவாக இருக்கு உண்மையில் இதில் பார்க்க.